ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோகிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரின் குணாதிசயங்கள். கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறாரா? ஆம். இன்றைக்கு அவரை நாம் எல் எல்யோன் என்ற பதத்தின் மூலமாக புரிந்து கொள்ள விரும்புகிறோம். உன்னதமான கர்த்தர். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகி இருந்த மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. வந்தது மெல்கிசேதேக் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் எல் எல்யோன், மெல்கிசேதேக், மெலக் ஜாடேக். மெலக் ராஜா, மெலக்கி என் ராஜா, சாடேக் நீதி. இப்போ மெலக்கி ஜாடேக், மெல்கி ஜாடேக் என் தேவன், அதாவது என் ராஜா நீதியுள்ளவர், நீதியுள்ள ராஜா. யார் அவர்? அவர்தான் கிறிஸ்து. அந்த எல் எலியோன் என்கிறதான இடத்துல நாம் யாரைத்தான் பார்க்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவைத்தான் பார்க்கிறோம். அந்த கிறிஸ்து இயேசு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுக்கிறார். இவரை பற்றி சொல்லும் பொழுது அந்த உன்னதமானவர், உன்னதமான தேவன் எல் எலியோனுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? கோபம் மூட்டினார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 78ஆம் சங்கீதத்தினுடைய 17ஆவது வசனத்தையும் 35ஆவது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள், எல் எலியோனுக்கு கோபம் மூட்டினார்கள். இப்போ 35ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். எலோகிம் கன்மலை என்றும் எல் எலியோன் தங்களுடைய மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். மீட்பர், கவனிங்க, எல் எல்யோன் உன்னதமான தேவன், மீட்பர். யார் நம்மை மீட்டது? கிறிஸ்து. இந்த உலகத்தில் எல் எலியோனாக கிறிஸ்து பிறந்து உங்களையும் என்னையும் மீட்டார். மீட்பதற்காக பிறந்தவர் எல் எலியோன். இப்ப சங்கீதக்காரன் 57ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தில் சொல்ல ஒரு விஷயத்தை கவனியுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தேவனாகிய உன்னதமான தேவன் எல் எலியோன். எல் எலியோனாக பிறந்திருக்கிற நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி கூப்பிட்டால் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, நம் அனைவருக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போவதற்காக பிறந்தார் எல் எலியோன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? எனக்காக பிறந்தார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக பிறந்தார். அவர்தான் எல் எலியோன். அந்த எல் எலியோனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன், எனக்காக, என்னை மீட்பதற்காக பிறந்ததற்காக என்று சொல்லி நாம் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி சொல்ல முடியுமா?
இப்ப சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் அவர் சொல்லுவதை கவனியுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எபிரேய மொழியில் இது எப்படி இருக்கிறது என்பதை கவனியுங்கள். யோசேப், பெசெட்டர், எல்யோன், பெட்சேல், ஷடாய், இட்லோனன். அந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்களா? எல்யோன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அந்த உன்னதம் என்பதுதான் எல்யோன் என்பதாகும். அவருடைய செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவை செட்டைகளின் மறைவாக பார்ப்பதற்கு எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாகிவிட்டீர்கள் இந்த கால வேளையில? எல்யோனாக, உன்னதமானவராக, God the most high, எல்யோன். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் புரிந்து கொண்ட கர்த்தருடைய இன்னொரு குணாதிசயம், இன்னொரு பதம் எல்யோன் என்பதாகும். ஆம், அந்த எல்யோன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க பிறந்திருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக பிறந்திருக்கிறார். அவருடைய செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாப்பதற்காக பிறந்திருக்கிறார். உன்னதமானவர் நம்மை மீட்பதற்காக பிறந்திருக்கிறார். யார் அந்த எல்யோன்? ஒரு முறை கூட வாய்விட்டு சொல்லி விடுவோமா? அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்யோனாக நீர் பிறந்திருக்கிறீர். உன்னதமான தேவன் நீர் ஆண்டவரே. நீர்தான் எங்களை மீட்க முடியும். எங்களுடைய மீட்பர் நீர் ஒருவர் மட்டும்தான். எங்களை மீட்பதற்காகவே இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் மீட்கிறீர், நீர் மீட்பர் என்கிறதான அந்த ஜெய சத்தம் காதுகளில் தொனிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை மீட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். அவர் யார்? நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். அது எபிரேயத்தில் என்னவென்று பார்க்கிறோம்? எல் ரோயி. வாருங்கள், இன்றைக்கு எல்ரோயை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் தாமே சோதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பாடுபட்டார். ஆகினால் அவரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவரால் உதவி செய்ய முடியும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை என்னவாக பார்க்கிறோம் என்று சொன்னால்,